பேஜ் நம்பர். இது மதுரை சட்டம் பார்க்கணும்னு சொன்னீங்க. மத்திய எழுத்து. சரி சரிங்கம்மா. உங்களோட ஸ்கிரீன் செக்லிஸ்ட். உங்களுக்கு வாங்க வாங்க ஐரன். ஐமன் ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன் ஸ்கிரீன் வரல, அப்படியே தான் இருக்கு. அப்படிதானே? ஓ, வந்துட்டு. பிஸ்மில்லா. நாங்க வந்து கடைசியாக மத்திட விஷயத்துக்குள்ள போகணும்னு பேசின வகையில நாங்க மத்து அடிக்க ஆரம்பிக்கிறோம். செகண்ட் லெவல்ல மத்துங்கிறது கடைசி பகுதியாக நாங்க பார்க்க வேண்டிய பகுதி. மத்துங்கிறது இறுதியாக பார்க்க வேண்டிய பகுதி. அடுத்து எல்லா பகுதியும் நாங்க பார்த்துட்டு பொதுவான பக்கங்களாக ஓதுறதுக்கும் என்ன செஞ்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், மத்திட பகுதிக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். நீங்க என்ன சொல்றது? சவுண்ட் கேக்குதா? ஓ, மத்திர பகுதிங்கிறது ஓ, அட்வான்ஸான பகுதி. கொஞ்சம் நாங்க சரியா தலையை கொடுத்து எடுத்துக்கொள்ளணும், அல்லது எங்களுக்கு குழப்பமா போய்த்திரும். அதான் நாங்க கடைசியாக நிறைய விஷயங்களை ஓத விட்டு ஓதுறதுல நிறைய பயிற்சி எடுத்ததுக்கு பின்னால நாங்க இதை பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். மத்த பொறுத்த வரைக்கும் மத்திர பேசிக் விஷயங்கள் எங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும். அது தெரியாம ஓரளவுக்கு எங்களுக்கு ஓதிட்டு நாங்க வந்திக்க முடியாது. ஓதுறதுக்காக வேண்டி நாங்க சில பேசிக்கான விஷயங்களை படிச்சுக்கிறோம். ஆனா அதுல சரியான பெயர்களோட இதுக்கு இதுதான் பெயர், இந்த மதுக்கு பெயர் இதுதான்ங்கிற பெயர்களோட இப்ப நாங்க பார்க்க போறோம். அதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். தானே? ம், சரி. ஓ, இப்ப பாருங்க. இந்த பகுதிகளுக்கு அடிப்படையில் தெரியும். மத்து என்றால் நீட்டுதல் என்ற பொருள் தெரியும். மத்திய எழுத்துக்கள் மூன்று தெரியும். அலிஃப், வாவ், யா என்று தெரியும். இந்த மத்துடைய எழுத்துக்கள் எப்ப எப்ப என்ன மாதிரி வரும்ங்கிறது நாங்க படிச்சுக்கிறோம். இப்போ வாவ் என்றது ஓ, மத்திய எழுத்தாக வரணும்டா அந்த வாவுக்கு என்ன செய்யணும், சுக்கூன் நீக்கணும். அதே நேரம் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன நீக்கணும், லம்மத்தும் நீக்கணும். அதே மாதிரி ம், அலிஃப் என்ற எழுத்து வந்து மத்துர் எழுத்தா வரணும்டா அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து பத்தஹத்து நீக்கணும். குறிப்பிட்ட அலிஃபுக்கு கட்டணும். சுக்கூன் ஓ, செய்யப்படும், அல்லது எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது. அப்பதான் நாங்க அந்த ம். அலிஃபை மத்துடைய அலிஃபாவாக சொல்லுவோம். யாவுக்கும் அதே போல சட்டங்கள் இருக்குது. இது பேசிக்கான விஷயம். மத்த நாங்க அடிப்படையில ரெண்டு வகையா பிரிப்போம். இது அடுத்த முக்கியமான பகுதி. மத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மத்த நாங்க அடிப்படையில இரண்டு பகுதிகளாக பிரிப்போம். ஒன்று அடிப்படையான மத்து, இரண்டாவது கிளை மத்து அல்லது பிரிந்த மத்து. ஆ, அடிப்படையான ம், இந்த பெயர் முக்கியம்.
இந்த பெயர்களுக்கு கூடத்தான் பின்னுக்கால மத்துகள் பல பல வகைகளாக பிரிஞ்சு கொண்டு போகுது. அதுலயும் மத்து அல் அஸ்லியு, அரபுல சொன்னா மத்துல் அஸ்லியு, அஸ்லி அஸ்லியு என்ன சொல்லும், மத்து அல் அஸ்லியு. இது ஃபர்ஐயு என்று நாங்க இந்த பெயர்களை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அரபுலையும் தான் தமிழ்லையும் தான் பெயர்களை பாடமாக்குறதுல நாங்க உச்சரிச்சு சொல்லி சொல்லி பழகு நேரம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயர் எங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். வரும். அடிப்படையான மத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான மத்திட வரைவிலக்கணம் என்னன்னா, என்னத்தை நான் எதை நாங்க அடிப்படையான மத்து என்று சொல்றோம், மத்துல் அஸ்லியு அல்லது அஸ்ல் என்று சொல்றது எதுன்னு சொன்னா, மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு அல்லது பின்னுக்கு ஹம்சா வரையும் கூடாது, சுக்கூன் வரையும் கூடாது. எப்படி மத்துடைய எழுத்து உதாரணத்துக்கு இந்த அலிஃப் வந்திக்குது, இந்த அலிஃபுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஹம்சாவும் இல்ல சுக்கூனும் இல்ல. இந்த தாக்கு சுக்கூனும் இல்ல ஹம்சாவும் இல்ல. இந்த ரா வந்திக்கிற இடத்துல சுக்கூனும் இல்ல ஹம்சாவும் இல்ல. மக்தூபி என்ற இடத்துல பாருங்க அதே ரூல்ஸ். சுக்கூன் செய்யப்பட்ட வா வந்திக்குது, முன்னுக்கு வந்திக்கிறது ஹம்சா வரையும் இல்ல சுக்கூன் வரையும் இல்ல. சுக்கூன் வரையும் இல்ல. வலத்தாலியில வந்து எந்த யாக்கு பாருங்க, இந்த யாக்கு சுக்கூன் வந்திக்கு, பட் அதுக்கு புறவார நூலுக்கு நாங்க என்ன செய்யறோம், சுக்கூனை வச்சு. சுக்கூன் எனவே இந்த யா வந்து என்ன செய்யாது, மது அஸ்லில வராது, வராது. வராது. இதுதான் மது அஸ்லி என்றா சொல்ற நோவலான வரைவிலக்கணம். சரியா விளங்கிக்கொள்ளணும் மது அஸ்லிண்டா என்னங்கிறது. விளங்கினதானே நான் கேள்வி கேட்பேன் அடுத்த கிளாஸ்ல. ரெண்டாவது வசனத்துல இன்னொரு உதாரணம் போட்டு தந்திக்குது, அபி பாக்கு கஸ்ரத்து நிக்குது, அது தொடர்ந்து யா வருது, இந்த யாக்கு சுக்கூன் செய்யப்பட்ட யாவாகிக்குது, முன்னாடி பின்னாடி எந்த விதமான மது எழுத்துக்களும் இல்ல. அடுத்த பகுதிக்கு வரும். இப்ப நாங்க மது அஸ்லியை பார்த்துட்டோம். மது ஃபரையை பொறுத்த வரைக்கும் மது ஃபரைங்கிறது சுமாராக 7 வகைகளாக பிரிக்குது. மது அஸ்லியை நாங்க பிரிக்கிறோம்ல, மத்துல் ஃபரை 7 வகைகளாக பிரிக்குது. இது 7 அதனுடைய வகைகள். ஒன்று அல் மத்து அல்லீன், இரண்டாவது அல் மத்து ஐவல், மூன்றாவது அல் மத்து சிலா, நாலாவது அல் மத்து முத்தசில், ஐந்தாவது அல் மத்து முன்ஃபசில், ஆறாவது அல் மத்து ஆரித் லிசுகூன், ஏழாவது அல் மத்து அல்லாசிம். இதுல இந்த 4, 5, 6, 7 தானே, இதெல்லாம் மத்துடைய எழுத்துக்கு பின்னரோ அல்லது முன்னரோ ஹம்சா அல்லது ஷத்து வாரத்தோடு தொடர்பான மத்துகளா ஆயிக்கும். நல்லா விளைக்கிறோம். சரி, இதை பத்தி நாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். எல்லாத்தையும் முறையா உங்களுக்கு சொல்லித்தர மாட்டோம். எல்லாம் நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது என்ற வகையில நாங்க இன்றைக்கு இதுல மத்து லீனை மட்டும்தான் உங்களோட பேசுவோம். ஏற்கனவே மத்து அஸ்ல பத்தி ஃபுல்லா பேசிக்கிறதால மத்து லீனை பத்தி நாங்க பேசுவோம். மத்து லீனண்டா என்னன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இது கீழே வருது பாருங்க. மத்து லீன் என்றது வக்குப்பு செய்யக்கூடிய கடைசி எழுத்துக்கு முன்னால், வக்குப்பு செய்யறா என்ன அர்த்தம், நாங்க நிப்பாற்ற இடம். அப்ப நாங்க நிப்பாட்டுக்கு அந்த இடத்துல கடைசி எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட யாவாக இருக்கணும். அதற்கு முன்னால உள்ள எழுத்து ஃபத்ஹத்துன் செய்யப்பட்டு இருக்கணும். அதுக்கு பேர நாங்க என்ன செய்ய போறோம், மத்து லீன் என்று சொல்ல போறோம். பாருங்க உதாரணத்துல குரைஷ் என்றால் வக்கூஃப் செய்யற எழுத்து இந்த ஐகிற சுக்கூனை வச்சு நாங்க நிப்பாட்டுறோம், அதான் வக்கூஃப் செஞ்சு நிப்பாட்டுறோம். சரியா, கடைசி எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து என்ன செய்யணும், சுக்கூன் செய்யப்பட்ட யாவாய்க்கணும், சுக்கூன் செய்யப்பட்ட வாவாய்க்கணும். இந்த ஐக்கிது நிப்பாண்டதுக்கு அழைக்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ரா என்ன அடையாளமிக்கணும், வஸ்ஸைஃப்லையும் அதே விஷயம், பைத்திலையும் அதே விஷயம். இப்ப இந்த பேர் என்ன, லீன். இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க இத கட்டாயமாக 4 அல்லது 6 அளவுக்கு நீட்டி ஓதணும். இதுக்கு நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த குரைஷ் என்ற இடத்துல நிப்பாட்டாம குரைஷின் ஈலஃபிஹிம் என்று சேர்த்து ஓதி கொண்டு போனீங்கன்றால் இந்த சட்டம் வராது, இந்த மத்து இல்லாமல் பெய்துவிடும். வக்கூஃப் செய்தால் மட்டும்தான் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர மாட்டேன். நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசிட்டோம். மத்து லீனை பத்தி பேசிட்டோம்,
அடிப்படையான மத்து, கிளை மத்துன்னு படிச்சிட்டோம். கிளை மத்துல வகைகள் 7 பார்த்திக்கிறோம். அந்த 7 பெயர்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சு கொள்ளணும். மத்து அஸ்லினா என்ன, மத்துல் ஃபரஇனா என்னன்னு பார்த்தோம். மத்துல் ஃபரஇயை பொறுத்த வரைக்கும் மத்துல் ஃபரஇ 7 வகைகளா பிரிது. மத்து லீன், மத்து ஐவல், மத்து சிலா, மத்து முத்தசில், மத்து முன்ஃபசில், மத்து ஆர்லி சுக்கூன், மத்து லாசிம். அதுல மத்து முத்தசில், முன்ஃபசில், ஆறுதலி சுக்கூன், லாசிம் என்கிற 4ம் மதுக்கு மதியினுடைய எழுத்து முன்னுக்கோ பின்னுக்கோ ஹம்சா அல்லது சதிசே வாரத பத்தி சிறப்பானது பேசினோம். மத்து லீனை பத்தி ஆழ அகல விகாரமா பாத்திக்கிறோம். இவ்வளத்தையும் நீங்க ஒரு முறை பார்த்து இந்த சொற்கள் வாயில அவசரமா வரணுமா? மத்து லீன், மத்து ஐவல், மத்து முத்தசில், மத்து முன்ஃபசில், மத்து ஆறுதலி சுக்கூன், மத்து லாசிம். இப்படி நாங்க அவசரமா சொல்லி சொல்லி பழகி அந்த குறிப்பிட்ட எழுத்துல மத்து இது எப்பா இது இதுகாம் இது எக்குலாப் என்று எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றோமோ அதே ஃபாஸ்டுக்கு இதனுடைய பெயர்களும் எங்களுக்கு வர வேண்டும். அப்பதான் சரி. சரிங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்க.